அத்தியாயம் 7 ட்ரேடர்ஸ் எட்ஜ். நிகழ்தகவுகளில் சிந்தித்தல் என்பது நிகழ்தகவுகளில் சரியாகச் சிந்திப்பது என்றால் என்ன? ஒரு வர்த்தகராக ஒருவரின் நிலையான வெற்றிக்கு இது ஏன் மிகவும் அவசியம்? நீங்கள் சிறிது நேரம் எடுத்து கடைசி வாக்கியத்தை பகுப்பாய்வு செய்தால், நான் நிலைத்தன்மையை நிகழ்தகவுகளின் செயல்பாடாக மாற்றியிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இது ஒரு முரண்பாடாகத் தெரிகிறது. நிச்சயமற்ற நிகழ்தகவு விளைவைக் கொண்ட ஒரு நிகழ்விலிருந்து ஒருவர் எவ்வாறு நிலையான முடிவுகளை உருவாக்க முடியும்? இந்த கேள்விக்கு விடை காண நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சூதாட்டத் தொழிலை பார்ப்பதுதான். பெருநிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான மில்லியன்கள், இல்லாவிட்டாலும் பில்லியன்கள் டாலர்கள் விரிவான ஹோட்டல்களில் மக்களை தங்கள் சூதாட்ட விடுதிகளுக்குச் செலவிடுகின்றன. நீங்கள் லாஸ் வேகாஸுக்குச் சென்றிருந்தால் நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். கேமிங் நிறுவனங்களும் மற்ற நிறுவனங்களைப் போலவே இருக்கின்றன. அதில் அவர்கள் தங்கள் சொத்துக்களை இயக்குநர்கள் குழுவிற்கும் இறுதியில் தங்கள் பங்குதாரர்களுக்கும் எவ்வாறு ஒதுக்குகிறார்கள் என்பதை நியாயப்படுத்த வேண்டும். அவர்கள் விரிவான ஹோட்டல்கள் மற்றும் சூதாட்ட விடுதிகளில் பெரும் தொகையை செலவழிப்பதை எப்படி நியாயப்படுத்துகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதன் முதன்மை செயல்பாடு முற்றிலும் சீரற்ற விளைவைக் கொண்ட ஒரு நிகழ்விலிருந்து வருவாயை உருவாக்குவது. சாத்தியக்கூறுகள் முரண்பாடு, சீரற்ற விளைவு, நிலையான முடிவுகள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. கேசினோக்கள் நாளுக்கு நாள் நிலையான லாபத்தை ஈட்டுகின்றன மற்றும் வருடா வருடம் முற்றிலும் சீரற்ற விளைவைக் கொண்ட ஒரு நிகழ்வை எளிதாக்குகின்றன. அதே நேரத்தில் பெரும்பாலான வர்த்தகர்கள் சந்தையின் நடத்தையின் விளைவு சீரற்றதாக இல்லை என்று நம்புகிறார்கள், ஆனால் நிலையான லாபத்தை உருவாக்க முடியாது. சீரற்ற முடிவு சீரான முடிவுகளை தர வேண்டாமா? கேசினோ உரிமையாளர்கள், அனுபவம் வாய்ந்த சூதாட்டக்காரர்கள் மற்றும் சிறந்த வர்த்தகர்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால், வழக்கமான வர்த்தகர் புரிந்து கொள்வது கடினம். சாத்தியமான விளைவுகளை கொண்டிருப்பது கூட நிலையானதாக இருக்கும். முடிவுகள் உங்களுக்கு ஆதரவாக முரண்பாடுகளை பெற முடிந்தால் மற்றும் போதுமான அளவு மாதிரி அளவு இருந்தால். சூதாட்ட விடுதிகள் மற்றும் தொழில்முறை சூதாட்டக்காரர்கள் சூதாட்டத்தை அணுகும் முறையைப் போலவே சிறந்த வர்த்தகர்கள் வர்த்தகத்தை எண்கள் விளையாட்டாக கருதுகின்றனர். விளக்குவதற்கு கரும்புள்ளி விளையாட்டை பார்ப்போம். பிளாக் ஜாக்கில் கேசினோக்கள் பிளேயரை விட தோராயமாக 4.5% விளிம்பைக் கொண்டுள்ளன. அவை வீரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகளின் அடிப்படையில். இதன் பொருள் போதுமான அளவு மாதிரி அளவு, ஆடப்பட்ட கைகளின் எண்ணிக்கை. கேசினோ விளையாட்டில் பந்தயம் கட்டப்படும் ஒவ்வொரு டாலரிலும் 4.5 சென்ட் நிகர லாபத்தை உருவாக்கும். இந்த 4.5 சதங்களின் சராசரியானது பெரிய வெற்றியாளர்களை, அனைத்து வெற்றிக் கோடுகளையும் சேர்த்து, பெரிய தோல்வியாளர்களை விட்டு வெளியேறிய அனைத்து வீரர்களையும் மற்றும் இடையில் உள்ள அனைவரையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. நாள், வாரம், மாதம் அல்லது வருடத்தின் முடிவில் கேசினோ எப்போதும் மொத்த தொகையில் சுமார் 4.5% முடிவடைகிறது. அந்த 4.5% பெரிதாகத் தெரியவில்லை, ஆனால் அதை முன்னோக்கில் வைக்கலாம். மொத்தமாக 100 மில்லியன் டாலர்கள் ஒரு வருட காலப்பகுதியில் ஒரு சூதாட்ட விடுதியின் பிளாக் ஜாக் டேபிள்கள் அனைத்திலும் கூட்டாக பந்தயம் கட்டப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம். கேசினோ நிகர 4.5 மில்லியன் டாலர். கேசினோ உரிமையாளர்கள் மற்றும் தொழில்முறை சூதாட்டக்காரர்கள் நிகழ்தகவுகளின் தன்மையை பற்றி புரிந்து கொள்வது என்னவென்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட கையும் ஒவ்வொரு கையிலிருந்தும் புள்ளி விவர ரீதியாக சுயாதீனமாக உள்ளது. இதன் பொருள் ஒவ்வொரு தனிப்பட்ட கையும் ஒரு தனித்துவமான நிகழ்வாகும். இதன் விளைவு கடைசியாக விளையாடிய அல்லது அடுத்த கையுடன் ஒப்பிடும்போது சீரற்றதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கையிலும் தனித்தனியாக கவனம் செலுத்தினால், வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் ஒரு சீரற்ற, கணிக்க முடியாத விநியோகம் இருக்கும். ஆனால் ஒரு கூட்டு அடிப்படையில் இதற்கு நேர்மாறானது உண்மைதான். போதுமான எண்ணிக்கையிலான கைகள் விளையாடப்பட்டால், நிலையான, யூகிக்கக்கூடிய மற்றும் புள்ளிவிவர ரீதியாக நம்பகமான விளைவை உருவாக்கும் வடிவங்கள் வெளிப்படும். நிகழ்தகவுகளில் சிந்திக்க மிகவும் கடினமாக்குவது இங்கே. மேலோட்டமாக பார்த்தால் ஒன்றுக்கொன்று முரணாகத் தோன்றும் 2 அடுக்கு நம்பிக்கைகள் இதற்கு தேவை. முதல் அடுக்கை மைக்ரோ லெவல் என்று அழைப்போம். இந்த மட்டத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட கையின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் கணிக்க முடியாத தன்மையை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த நிச்சயமற்ற தன்மையின் உண்மையை நீங்கள் அறிவீர்கள், ஏனென்றால் ஒவ்வொரு புதிய கையிலிருந்தும் வரையப்பட்ட டெக்கின் நிலைத்தன்மையை பாதிக்கும் பல அறியப்படாத மாறிகள் எப்போதும் உள்ளன. எடுத்துக்காட்டாக, மற்ற பங்கேற்பாளர்கள் தங்கள் கைகளில் விளையாடுவது எப்படி என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிய முடியாது, ஏனெனில் அவர்கள் கூடுதல் அட்டைகளை எடுக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். கட்டுப்படுத்த முடியாத அல்லது முன்கூட்டியே அறிய முடியாத டெக்கின் நிலைத்தன்மையில் செயல்படும் எந்த மாறிகளும் எந்த ஒரு குறிப்பிட்ட கையின் முடிவையும் நிச்சயமற்றதாகவும் சீரற்றதாகவும்
புள்ளிவிவர ரீதியாக சுயாதீனமாக மற்ற கைகளுடன் தொடர்புபடுத்தும். இரண்டாவது அடுக்கு மேக்ரோ நிலை. இந்த நிலையில் விளையாடும் கைகளின் தொடர் முடிவு ஒப்பீட்டளவில் உறுதியானது மற்றும் கணிக்கக்கூடியது என்று நீங்கள் நம்ப வேண்டும். உறுதியின் அளவு நிலையான அல்லது நிலையான மாறிகளை அடிப்படையாக கொண்டது. அவை முன்னரே அறியப்பட்டவை மற்றும் குறிப்பாக ஒரு பக்கத்திற்கு அல்லது மற்றொன்றுக்கு ஒரு நன்மையை விளிம்பில் வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. நான் குறிப்பிடும் நிலையான மாறிகள் விளையாட்டின் விதிகள். நீங்கள் போதுமான அளவு விளையாடினால் விளிம்பில் இருப்பவர் அதிக வெற்றிகளை பெறுவார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இழப்புகளை விட உறுதியின் அளவு என்பது விளிம்பு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதன் செயல்பாடாகும். மைக்ரோ லெவலில் விளையாட்டின் கணிக்க முடியாத தன்மையை நம்பும் திறன் மற்றும் மேக்ரோ மட்டத்தில் விளையாட்டின் முன்கணிப்பை ஒரே நேரத்தில் நம்புவது கேசினோவையும் தொழில்முறை சூதாட்டக்காரரையும் அவர்கள் செய்வதில் திறம்பட மற்றும் வெற்றிகரமானதாக ஆக்குகிறது. ஒவ்வொரு கையின் தனித்துவத்தின் மீதான அவர்களின் நம்பிக்கை அர்த்தமற்றவற்றில் ஈடுபடுவதை தடுக்கிறது. முடிவுகள் உங்களுக்கு ஆதரவாக முரண்பாடுகளை பெற முடிந்தால் மற்றும் போதுமான அளவு மாதிரி அளவு இருந்தால். சூதாட்ட விடுதிகள் மற்றும் தொழில்முறை சூதாட்டக்காரர்கள் சூதாட்டத்தை அணுகும் முறையைப் போலவே சிறந்த வர்த்தகர்கள் வர்த்தகத்தை எண்கள் விளையாட்டாக கருதுகின்றனர். விளக்குவதற்கு கரும்புள்ளி விளையாட்டை பார்ப்போம். பிளாக் ஜாக்கில் கேசினோக்கள் பிளேயரை விட தோராயமாக 4.5% விளிம்பை கொண்டுள்ளன. அவை வீரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகளின் அடிப்படையில். இதன் பொருள் போதுமான அளவு மாதிரி அளவு ஆடப்பட்ட கைகளின் எண்ணிக்கை. கேசினோ விளையாட்டில் பந்தயம் கட்டப்படும் ஒவ்வொரு டாலரிலும் 4.5 சென்ட் நிகர லாபத்தை உருவாக்கும். இந்த 4.5 சதங்களின் சராசரியானது பெரிய வெற்றியாளர்களை அனைத்து வெற்றி கோடுகளையும் சேர்த்து பெரிய தோல்வியாளர்களை விட்டு வெளியேறிய அனைத்து வீரர்களையும் மற்றும் இடையில் உள்ள அனைவரையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. நாள், வாரம், மாதம் அல்லது வருடத்தின் முடிவில் கேசினோ எப்போதும் மொத்த தொகையில் சுமார் 4.5% முடிவடைகிறது. அந்த 4.5% பெரிதாக தெரியவில்லை, ஆனால் அதை முன்னோக்கில் வைக்கலாம். மொத்தமாக $100 மில்லியன் ஒரு வருட காலப்பகுதியில் ஒரு சூதாட்ட விடுதியின் பிளாக் ஜாக் டேபிள்கள் அனைத்திலும் கூட்டாக பந்தயம் கட்டப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம். கேசினோ நிகர $4.5 மில்லியன். கேசினோ உரிமையாளர்கள் மற்றும் தொழில்முறை சூதாட்டக்காரர்கள் நிகழ்தகவுகளின் தன்மையை பற்றி புரிந்து கொள்வது என்னவென்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட கையும் ஒவ்வொரு கையிலிருந்தும் புள்ளிவிவர ரீதியாக சுயாதீனமாக உள்ளது. இதன் பொருள் ஒவ்வொரு தனிப்பட்ட கையும் ஒரு தனித்துவமான நிகழ்வாகும். இதன் விளைவு கடைசியாக விளையாடிய அல்லது அடுத்த கையுடன் ஒப்பிடும்போது சீரற்றதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கையிலும் தனித்தனியாக கவனம் செலுத்தினால் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் ஒரு சீரற்ற கணிக்க முடியாத விநியோகம் இருக்கும். ஆனால் ஒரு கூட்டு அடிப்படையில் இதற்கு நேர்மாறானது உண்மைதான். போதுமான எண்ணிக்கையிலான கைகள் விளையாடப்பட்டால் நிலையான, யூகிக்கக்கூடிய மற்றும் புள்ளிவிவர ரீதியாக நம்பகமான விளைவை உருவாக்கும் வடிவங்கள் வெளிப்படும். நிகழ்தகவுகளில் சிந்திக்க மிகவும் கடினமாக்குவது இங்கே. மேலோட்டமாக பார்த்தால் ஒன்றுக்கொன்று முரணாகத் தோன்றும் 2 அடுக்கு நம்பிக்கைகள் இதற்கு தேவை. முதல் அடுக்கை மைக்ரோ லெவல் என்று அழைப்போம். இந்த மட்டத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட கையின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் கணிக்க முடியாத தன்மையை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த நிச்சயமற்ற தன்மையின் உண்மையை நீங்கள் அறிவீர்கள், ஏனென்றால் ஒவ்வொரு புதிய கையிலிருந்தும் வரையப்பட்ட டெக்கின் நிலைத்தன்மையை பாதிக்கும் பல அறியப்படாத மாறிகள் எப்போதும் உள்ளன. எடுத்துக்காட்டாக, மற்ற பங்கேற்பாளர்கள் தங்கள் கைகளில் விளையாடுவது எப்படி என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிய முடியாது, ஏனெனில் அவர்கள் கூடுதல் அட்டைகளை எடுக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். கட்டுப்படுத்த முடியாத அல்லது முன்கூட்டியே அறிய முடியாத டெக்கின் நிலைத்தன்மையில் செயல்படும் எந்த மாறிகளும் எந்த ஒரு குறிப்பிட்ட கையின் முடிவையும் நிச்சயமற்றதாகவும் சீரற்றதாகவும் புள்ளிவிவர ரீதியாக சுயாதீனமாக மற்ற கைகளுடன் தொடர்புபடுத்தும். இரண்டாவது அடுக்கு மேக்ரோ நிலை. இந்த நிலையில் விளையாடும் கைகளின் தொடர் முடிவு ஒப்பீட்டளவில் உறுதியானது மற்றும் கணிக்கக்கூடியது என்று நீங்கள் நம்ப வேண்டும். உறுதியின் அளவு நிலையான அல்லது நிலையான மாறிகளை அடிப்படையாக கொண்டது. அவை முன்னரே அறியப்பட்டவை மற்றும் குறிப்பாக ஒரு பக்கத்திற்கு அல்லது மற்றொன்றுக்கு ஒரு நன்மையை விளிம்பில் வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. நான் குறிப்பிடும் நிலையான மாறிகள் விளையாட்டின் விதிகள். நீங்கள் போதுமான அளவு விளையாடினால் விளிம்பில் இருப்பவர் அதிக வெற்றிகளை பெறுவார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இழப்புகளை விட உறுதியின் அளவு என்பது விளிம்பு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதன் செயல்பாடாகும். மைக்ரோ லெவலில் விளையாட்டின் கணிக்க முடியாத தன்மையை நம்பும் திறன் மற்றும் மேக்ரோ மட்டத்தில் விளையாட்டின் முன்கணிப்பை ஒரே நேரத்தில் நம்புவது
கேசினோவையும் தொழில்முறை சூதாட்டக்காரரையும் அவர்கள் செய்வதில் திறம்பட மற்றும் வெற்றிகரமானதாக ஆக்குகிறது. ஒவ்வொரு கையின் தனித்துவத்தின் மீதான அவர்களின் நம்பிக்கை அர்த்தமற்றவற்றில் ஈடுபடுவதை தடுக்கிறது. மற்றும் அவரது விளிம்பாக பயன்படுத்தவும். வர்த்தகத்தில் அறியப்படாத மாறிகள் ஒரு வர்த்தகத்தை வைக்க அல்லது எடுக்க சந்தைக்கு வரக்கூடிய அனைத்து வர்த்தகர்களாகும். ஒவ்வொரு வர்த்தகமும் எந்த நேரத்திலும் சந்தையின் நிலைக்கு பங்களிக்கிறது. அதாவது ஒவ்வொரு வர்த்தகரும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பது பற்றி அந்த நேரத்தில் காட்டப்படும் கூட்டு நடத்தை முறைக்கு பங்களிக்கிறது. அடையாளம் காணக்கூடிய வடிவமாக இருந்தால் அந்த வடிவத்தை வரையறுக்க பயன்படுத்தப்படும் மாறிகள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று நாம் கூறலாம். வரையறை: வர்த்தகர் தனது விளிம்பை பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். சந்தை அவரது விளிம்பின் திசையில் அல்லது அதற்கு எதிராக வெளிப்படுகிறதா என்பதை என்ன காரணிகள் தீர்மானிக்கும்? பதில்: மற்ற வர்த்தகர்களின் நடத்தை. அவர் ஒரு வர்த்தகத்தை வைக்கும் தருணத்தில் அந்த வர்த்தகத்தில் அவர் தங்கியிருக்கும் வரை மற்ற வர்த்தகர்கள் அந்த சந்தையில் பங்கு பெறுவார்கள். எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்ற தங்கள் நம்பிக்கையின்படி செயல்படுவார்கள். எந்த நேரத்திலும் மற்ற வர்த்தகர்களின் சில சதவீதத்தினர் எங்கள் வர்த்தகர்களின் விளிம்பை நிராகரிக்கும். வர்த்தகத்தின் முடிவு நிச்சயமற்றது. உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு சட்ட வர்த்தகத்தின் முடிவு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு அனைத்து வர்த்தகங்களின் முடிவையும் நிச்சயமற்றதாக்குகிறது. அனைத்து வர்த்தகங்களும் நிச்சயமற்ற விளைவை கொண்டிருப்பதால் சூதாட்டத்தைப் போலவே ஒவ்வொரு வர்த்தகமும் அடுத்த வர்த்தகம், கடைசி வர்த்தகம் அல்லது எதிர்காலத்தில் ஏதேனும் வர்த்தகம் ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் விளிம்பு. மேலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வர்த்தகத்தின் முடிவும் மற்ற ஒவ்வொரு வர்த்தகத்திலிருந்தும் புள்ளிவிவர ரீதியாக சுயாதீனமாக இருந்தால் ஒவ்வொரு தனிப்பட்ட வர்த்தகத்திற்கும் வெற்றிக்கான முரண்பாடுகள் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட சரம் அல்லது வர்த்தகங்களின் தொகுப்பில் வெற்றி மற்றும் இழப்புகளுக்கு இடையே சீரற்ற விநியோகம் இருக்க வேண்டும். வர்த்தகர்கள் விரும்புகின்றனர். மூன்றாவதாக, சூதாட்ட உரிமையாளர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நிகழ்வின் முடிவையும் முன்கூட்டியே கணிக்கவோ அல்லது தெரிந்து கொள்ளவோ முயற்சிப்பதில்லை. ஒவ்வொரு விளையாட்டிலும் இயங்கும் அனைத்து அறியப்படாத மாறிகள் கொடுக்கப்பட்டால் இது மிகவும் கடினமாக இருக்கும் என்ற உண்மையை தவிர நிலையான முடிவுகளை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. கேசினோ ஆபரேட்டர்கள் தாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களின் விளிம்புகள் வேலை செய்வதற்கான ஏராளமான வாய்ப்புகளை பெறுகின்றன. வர்த்தகம் நிகழ்தகவுகளில் சிந்திக்க கற்றுக்கொண்ட வர்த்தகர்கள் சந்தைகளை அணுகுகிறார்கள். கிட்டத்தட்ட அதே கண்ணோட்டத்தில், மைக்ரோ அளவில் ஒவ்வொரு வர்த்தகமும் அல்லது விளிம்பும் தனித்துவமானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். வர்த்தகத்தின் தன்மையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த நேரத்திலும் சந்தையானது ஒரு விளக்கப்படத்தில் முந்தைய சில தருணங்களில் இருந்ததைப் போலவே இருக்கும். ஒவ்வொரு விளிம்பிலிருந்து அடுத்த விளிம்பிற்கு ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் சுமார் 50 மில்லியன் முதலீடுகளை நிர்வகிக்கிறது. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அவர் நிர்வகித்த கணக்குகளில் 12 முதல் 18% மேல் வருடாந்த வருமானத்தை ஈட்ட முடியாமல் போனதால் எனது பட்டறை ஒன்றுக்கு அவர் வந்தார். இது போதுமான வருமானமாக இருந்தது. ஆனால் பாப் மிகவும் அதிருப்தி அடைந்தார். ஏனெனில் அவரது பகுப்பாய்வு திறன்கள் அவர் பரிந்துரைத்ததால் ஆண்டு வருமானம் 150 முதல் 200% வரை அடையலாம். பாப் நிகழ்தகவுகளின் தன்மையை நன்கு அறிந்தவர் என்று நான் விவரிக்கிறேன். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் கருத்துக்களை புரிந்து கொண்டார், ஆனால் அவர் ஒரு நிகழ்தகவு கண்ணோட்டத்தில் செயல்படவில்லை. பட்டறையில் கலந்து கொண்ட சிறிது நேரத்திலேயே அவர் என்னிடம் சில ஆலோசனைகளை கேட்க அழைத்தார். அந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு உடனடியாக எழுதப்பட்ட எனது பத்திரிகையின் பதிவு இதோ. 9/18/1995. பாப் ஒரு பிரச்சனையுடன் அழைத்தார். அவர் தொப்பை வியாபாரம் செய்து சந்தையில் நிறுத்தினார். சந்தை அவரது நிறுத்தத்திற்கு செல்லும் வழியில் 1/3 வர்த்தகம் செய்து பின்னர் அவரது நுழைவு புள்ளிக்கு சென்றது. அங்கு அவர் வர்த்தகத்திலிருந்து பிணை எடுக்க முடிவு செய்தார். அவர் வெளியேறிய உடனேயே வயிறு இந்த வர்த்தகத்தின் திசையில் 500 புள்ளிகள் சென்றது. ஆனால் நிச்சயமாக அவர் சந்தைக்கு வெளியே இருந்தார். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. முதலில் என்ன ஆபத்து என்று அவரிடம் கேட்டேன். கேள்வி அவனுக்கு புரியவில்லை. அவர் நிறுத்தியதால் ஆபத்தை ஏற்றுக்கொண்டதாக அவர் கருதினார். அவர் நிறுத்தியதால் அவர் வர்த்தகத்தின் அபாயத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் இல்லை என்று நான் பதிலளித்தேன். ஆபத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. பணத்தை இழப்பது, தவறாக இருப்பது, சரியானதாக இல்லாதது போன்றவை வர்த்தகத்திற்கான ஒருவரின் அடிப்படை உந்துதலை பொறுத்து.
ஒரு நபரின் நம்பிக்கைகள் எப்போதும் அவர்களின் செயல்களால் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அவர் ஒரு ஒழுக்கமான வர்த்தகராக இருக்க ஆபத்தை வரையறுத்து நிறுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவர் செயல்படுகிறார் என்று நாம் கருதலாம். அதனால் அவர் செய்தார். ஆனால் ஒரு நபர் தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் அவர் நிறுத்தப்படுவார் அல்லது வர்த்தகம் அவருக்கு எதிராக செயல்படும் என்று நம்பக்கூடாது. அவர் நிலைமையை விவரித்த விதத்தில் அவருக்கு இதுதான் நடந்தது என்பது போல் எனக்கு தோன்றியது. அவர் வர்த்தகத்தில் ஈடுபட்ட போது அவர் நிறுத்தப்படுவார் என்று அவர் நம்பவில்லை. சந்தை தனக்கு எதிராக வர்த்தகம் செய்யும் என்றும் அவர் நம்பவில்லை. உண்மையில் அவர் இதை பற்றி மிகவும் பிடிவாதமாக இருந்தார். சந்தையை தண்டிக்க அவர் வர்த்தகத்திலிருந்து வெளியேறினார். இதை நான் அவரிடம் சுட்டிக்காட்டிய பிறகு அவர் வர்த்தகத்தை நிறுத்திய போது அவர் கொண்டிருந்த அணுகுமுறை இதுதான் என்றார். இந்த குறிப்பிட்ட வர்த்தகத்திற்காக தான் வாரக்கணக்கில் காத்திருந்ததாகவும் சந்தை கடைசியில் இந்த நிலைக்கு வந்ததும் அது உடனடியாக தலைகீழாக மாறிவிடும் என்று நினைத்ததாகவும் அவர் கூறினார். அவருக்கு தேவையான ஏதாவது ஒரு வழியை எளிமையாக சுட்டிக்காட்டும் அனுபவத்தை பார்க்குமாறு அவருக்கு நினைவூட்டி பதிலளித்தேன். கற்றுக்கொள்ள நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டீர்கள். நிகழ்தகவுகளில் சிந்திக்க உங்கள் மனதை நீங்கள் பயிற்றுவித்தால் நீங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உள் எதிர்ப்பு அல்லது முரண்பாடு இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். மேலும் அறியப்படாத சக்திகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள நீங்கள் எப்போதும் ஏதாவது செய்கிறீர்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது அல்லது ஒவ்வொரு வர்த்தகத்திலும் சரியாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை விட்டுவிட். தேவையான மனநல வேலைகளை நீங்கள் செய்யாத வரை இந்த வழி நடைமுறையில் சாத்தியமற்றது என்று சிந்தியுங்கள். உண்மையில் உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கும் அளவு உங்களுக்கு தெரியும் என்று கருதுவது அல்லது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அளவு ஒரு வர்த்தகராக நீங்கள் எந்த அளவிற்கு தோல்வி அடைவீர்கள் என்பதற்கு சமம். வர்த்தகர்கள் நிகழ்தகவுகளில் சிந்திக்க கற்றுக்கொண்டவர்கள் தங்கள் ஒட்டுமொத்த வெற்றியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு விளிம்பின் வரையறைக்கு இணங்க ஒவ்வொரு வர்த்தகத்தையும் எடுத்துக்கொள்வதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் நினைக்கும், கருதும் அல்லது நம்பும் விளிம்புகளை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்ய முயற்சிக்க மாட்டார்கள். அந்த வேலை மற்றும் செயல்பட போகிறது. அல்லது அவர்கள் நினைக்கும், அனுமானம் அல்லது நம்பும் எந்த காரணத்திற்காகவும் வேலை செய்யப் போவதில்லை என்ற விளிம்புகளை தவிர்ப்பதில்லை. அவர்கள் அதில் ஏதேனும் ஒன்றைச் செய்தால், இப்போது தருணம் எப்போதும் தனித்துவமானது என்ற அவர்களின் நம்பிக்கைக்கு அவர்கள் முரண்படுவார்கள். எந்தவொரு விளிம்புகளிலும் வெற்றி மற்றும் தோல்விகளுக்கு இடையில் சீரற்ற விநியோகத்தை உருவாக்குவார்கள். எந்த விளிம்புகள் வேலை செய்யப் போகின்றன, எவை வேலை செய்யாது என்பது அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியாது என்பதை அவர்கள் வழக்கமாக மிகவும் வேதனையுடன் கற்றுக்கொண்டனர். விளைவுகளை கணிக்கும் முயற்சியை அவர்கள் நிறுத்திவிட்டனர். ஒவ்வொரு விளிம்பையும் எடுத்துக்கொள்வதன் மூலம் அவர்கள் அதற்கேற்ப வர்த்தகத்தின் மாதிரி அளவை அதிகரிப்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர். இது சூதாட்ட விடுதிகளைப் போலவே அவர்கள் எந்த விளிம்பை பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு சாதகமாக விளையாடுவதற்கு போதுமான வாய்ப்பை அளிக்கிறது. மறுபுறம், ஏன் தோல்வியுற்ற வர்த்தகர்கள் சந்தை பகுப்பாய்வில் ஆர்வமாக உள்ளனர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சிலர் அதை ஒப்புக்கொண்டாலும் உண்மை என்னவென்றால் வழக்கமான வர்த்தகர் ஒவ்வொரு வர்த்தகத்திலும் சரியாக இருக்க விரும்புகிறார். அது இல்லாத இடத்தில் உறுதியை உருவாக்க அவர் தீவிரமாக முயற்சிக்கிறார். முரண்பாடு என்னவென்றால் உறுதி இல்லை என்ற உண்மையை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அவர் விரும்பும் உறுதியை அவர் உருவாக்குவார். நிச்சயமாக இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருப்பார். ஒவ்வொரு விளிம்பின் நிச்சயமற்ற தன்மையையும் ஒவ்வொரு தருணத்தின் தனித்துவத்தையும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் வர்த்தகத்தில் உங்கள் விரக்தி முடிவுக்கு வரும். மேலும் உங்கள் திறனை குறைக்கும் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கை உணர்வை அழிக்கும் அனைத்து வழக்கமான வர்த்தக பிழைகளையும் நீங்கள் இனிமேல் செய்ய மாட்டீர்கள். உதாரணமாக, CRFTINCR ஒரு டாரல் இல் நுழைவதற்கு முன் ஏற்படும் ஆபத்து எல்லா வர்த்தக பிழைகளிலும் மிகவும் பொதுவான HVRHP ஆகும். மேலும் இது ஒரு பொருத்தமற்ற கண்ணோட்டத்தில் வர்த்தகத்தின் முழு செயல்முறையையும் தொடங்குகிறது. எதுவும் நடக்கலாம் என்ற உண்மையின் வெளிச்சத்தில் ஒரு வர்த்தகத்தை செயல்படுத்துவதற்கு முன் சந்தையின் தோற்றம், ஒலி அல்லது உங்கள் விளிம்பு வேலை செய்யவில்லை என்று உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன என்பதை முடிவு செய்வது சரியான அர்த்தமல்லவா? அப்படியானால் வழக்கமான வர்த்தகர் ஏன் ஒவ்வொரு முறையும் அதை செய்யவோ அல்லது அதை செய்யவோ முடிவு செய்யவில்லை? நான் ஏற்கனவே கடந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு பதிலை கொடுத்துள்ளேன். ஆனால் அதற்கு மேலும் சில தந்திரமான தர்க்கங்களும் உள்ளன. ஆனால் பதில் எளிது. வழக்கமான வர்த்தகர் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான அபாயத்தை முன்கூட்டியே வரையறுக்க மாட்டார். ஏனெனில் அது அவசியம் என்று அவர் நம்பவில்லை. அது அவசியமில்லை என்று அவர் நம்புவதற்கான ஒரே வழி
அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியும் என்று அவர் நம்பினால் மட்டுமே. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியும் என்று அவர் நம்புவதற்கு காரணம், அவர் சொல்வது சரிதான் என்று அவர் நம்பும் வரை அவர் ஒரு தொழிலில் ஈடுபட மாட்டார். வர்த்தகம் வெற்றியாளராக இருக்கும் என்று அவர் நம்பும் கட்டத்தில் இனி ஆபத்தை வரையறுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் சரியாக இருந்தால் ஆபத்து இல்லை. வழக்கமான வர்த்தகர்கள் தாங்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு தாங்கள் சொல்வது சரிதான் என்று தங்களை தாங்களே நம்பிக்கொள்ளும் பயிற்சியை மேற்கொள்கின்றனர். ஏனெனில் மாற்று தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. நம் மனங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். இதன் விளைவாக கொடுக்கப்பட்ட எந்த வர்த்தகத்திலும் தவறாக இருப்பது ஒரு வர்த்தகரின் வாழ்க்கையில் அவர் தவறாக இருக்கும் எந்த அல்லது ஒவ்வொரு அனுபவத்துடனும் தொடர்புடையதாக இருக்கும். எந்த ஒரு வர்த்தகமும் அவர் தனது வாழ்க்கையில் தவறு செய்த ஒவ்வொரு முறையும் திரட்டப்பட்ட வலியை எளிதில் தட்டலாம் என்பதே இதன் உட்பொருள். பெரும்பாலான மக்களிடம் இருக்கும் தவறு என்றால் என்ன என்பதை சுற்றியுள்ள தீர்க்கப்படாத எதிர்மறை ஆற்றலின் பெரும் பின்னடைவை கருத்தில் கொண்டு இது எளிதானது. ஒவ்வொரு வர்த்தகமும் ஒரு வாழ்க்கை அல்லது இறப்பு சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை ஏன் எடுத்துக்கொள்கிறது என்பதை பார்க்க. எனவே வழக்கமான வர்த்தகருக்கு சந்தை என்னவாக இருக்க வேண்டும், ஒலிக்க வேண்டும் அல்லது ஒரு வர்த்தகம் செயல்படவில்லை என்று அவரிடம் சொல்ல விரும்புவதை தீர்மானிப்பது சரி செய்ய முடியாத சங்கடத்தை உருவாக்கும். ஒரு புறம் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று தீவிரமாக விரும்புகிறார். அவர் அதை செய்யக்கூடிய ஒரே வழி பங்கேற்பதுதான். ஆனால் வர்த்தகம் வெல்லும் என்பதில் உறுதியாக இருந்தால் மட்டுமே அவர் பங்கேற்பார். மறுபுறம் அவர் தனது ஆபத்தை வரையறுத்தால் அவர் வேண்டுமென்றே ஆதாரங்களை சேகரிக்கிறார். அது ஏற்கனவே அவர் தன்னை நம்பிக்கொண்டதை மறுக்கிறார். அவர் வர்த்தகம் செயல்படும் என்று தன்னை நம்புவதற்கு அவர் மேற்கொண்ட முடிவெடுக்கும் செயல்முறைக்கு முரணாக இருப்பார். முரண்பட்ட தகவல்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினால் அது நிச்சயமாக வர்த்தகத்தின் நம்பகத்தன்மையை பற்றி ஓரளவு சந்தேகத்தை உருவாக்கும். அவர் தன்னை சந்தேகத்திற்கு இடமளித்தால் அவர் பங்கேற்க வாய்ப்பில்லை. அவர் வர்த்தகத்தை வைக்கவில்லை என்றால், அது வெற்றியாளராக மாறினால் அவர் மிகவும் வேதனைப்படுவார். சிலருக்கு சுய சந்தேகத்தின் காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆனால் தவறவிட்ட வாய்ப்பை தவிர வேறு எதுவும் காயப்படுத்தாது. வழக்கமான வர்த்தகருக்கு இந்த உளவியல் சங்கடத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி ஆபத்தை புறக்கணித்து வர்த்தகம் சரியானது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சந்தையில் யார் இருக்கிறார்கள், யார் இந்த சந்தைக்கு வரப்போகிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்? நான் எப்படி தீர்மானிக்க முடியும்? இந்த ஒவ்வொரு நபரின் செயல்களும் அதன் கூட்டு வடிவத்தில் ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் விலை நகர்வை பாதிக்கும். இது சற்று அபத்தமாக தெரிகிறது, இல்லையா? நிகழ்தகவுகளில் சிந்திக்க கற்றுக்கொண்ட வணிகர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த வர்த்தகர்களுக்கு அபாயத்தை முன் வரையறுப்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தாது. ஏனெனில் அவர்கள் சரியான அல்லது தவறான கண்ணோட்டத்தில் வர்த்தகம் செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு தனிப்பட்ட வர்த்தகத்திலும் சரி அல்லது தவறாக இருப்பதற்கும் வர்த்தகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். இதன் விளைவாக வழக்கமான வர்த்தகர் செய்யும் அதே வழியில் வர்த்தகத்தின் அபாயங்களை அவர்கள் உணரவில்லை. எந்த ஒரு சிறந்த வர்த்தகர்களும் நிகழ்தகவு சிந்தனையாளர்கள். ஒரு வழக்கமான வர்த்தகரைப் போலவே தவறு என்றால் என்ன என்பதை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் வர்த்தகத்தை ஒரு நிகழ்தகவு விளையாட்டாக சட்டப்பூர்வமாக வரையறுக்கும் வரை எந்த ஒரு விளைவுக்கும் அவர்களின் உணர்ச்சி பூர்வமான பதில்கள் குறிப்பிட்ட வர்த்தகமானது ஒரு நாணயத்தை புரட்டுவது, தலைகளை அழைப்பது மற்றும் நாணயம் வால் மேலே வருவதை பார்ப்பது போன்றவற்றை பற்றி ஒரு வழக்கமான வர்த்தகர் எப்படி உணருவார் என்பதற்கு சமமானதாகும். ஒரு தவறான அழைப்பு. ஆனால் ஒரு நாணயத்தின் புரட்டலை கணிப்பதில் பெரும்பாலான மக்கள் தவறாக புரிந்து கொள்வது, அவர்கள் தவறாக புரிந்து கொண்ட ஒவ்வொரு முறையும் தங்கள் வாழ்க்கையில் திரட்டப்பட்ட வலியை தட்டமாட்டார்கள். ஏன்? நாணய சுழற்சியின் முடிவு சீரற்றது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். விளைவு சீரற்றது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் இயல்பாகவே சீரற்ற விளைவை எதிர்பார்க்கிறீர்கள். சீரற்ற தன்மை என்பது குறைந்தபட்சம் ஓரளவு நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது. எனவே ஒரு சீரற்ற முடிவை நாம் நம்பும்போது அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது என்று மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு நிகழ்வை முன்கூட்டியே ஏற்றுக்கொள்ளும் போது அது எப்படி மாறும் என்று நமக்கு தெரியாது. அந்த ஏற்பு நமது எதிர்பார்ப்புகளை நடுநிலையாகவும் திறந்ததாகவும் வைத்திருக்கும் விளைவை ஏற்படுத்துகிறது. இப்போது நாம் பொதுவான வர்த்தகர் என்ன நோய்களின் மையத்திற்கு இறங்குகிறோம்.
நடுநிலையாக இருப்பதற்கு பதிலாக குறிப்பிட்ட நன்கு வரையறுக்கப்பட்ட அல்லது கடினமான சந்தை நடத்தை பற்றிய எந்த எதிர்பார்ப்பும் மற்றும் திறந்த நிலை உண்மையற்றது மற்றும் தீங்கு விளைவிக்கும் சந்தையின் கண்ணோட்டத்தில் கிடைக்கும் சாத்தியக்கூறுகளுடன் ஒத்துப்போகாத ஒரு நம்பத்தகாத எதிர்பார்ப்பு என நான் வரையறுக்கிறேன். சந்தையில் ஒவ்வொரு கணமும் தனித்துவமானது மற்றும் எதுவும் சாத்தியம் எனில் இந்த எல்லைக்குறைவான பண்புகளை பிரதிபலிக்காத எந்தவொரு எதிர்பார்ப்பும் யதார்த்தமற்றது. எதிர்பார்ப்புகளை நிர்வகித்தல் நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பதால் ஏற்படும் சாத்தியமான சேதம் அது நாம் தகவலை உணரும் விதத்தில் இருந்து வருகிறது. எதிர்பார்ப்புகள் சில எதிர்கால தருணங்கள் எப்படி இருக்கும், ஒலி, சுவை, மனம் அல்லது எப்படி இருக்கும் என்பதற்கான மனப்பிரதிநிதித்துவங்கள். எதிர்பார்ப்புகள் நமக்கு தெரிந்தவற்றிலிருந்து வருகின்றன. இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் நமக்கு அறிவு அல்லது விழிப்புணர்வு இல்லாத ஒன்றை நாம் எதிர்பார்க்க முடியாது. வெளிப்புற சூழல் தன்னை வெளிப்படுத்தும் வழிகளை பற்றி நம்புவதற்கு நாம் கற்றுக்கொண்டவற்றுடன் நாம் அறிந்தவை ஒத்ததாக இருக்கிறது. நாங்கள் நம்புவது உண்மையின் எங்கள் சொந்த பதிப்பு. நாம் எதையாவது எதிர்பார்க்கும்போது நாம் எதை உண்மை என்று நம்புகிறோமோ அதை எதிர்காலத்தில் வெளிப்படுத்துகிறோம். வெளிச்சூழலை ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் நாம் பிரதிநிதித்துவப்படுத்திய விதத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம் மனதில் எதிர்காலத்தில் நாம் எதை முன்வைக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நிறைவேறாத எதிர்பார்ப்பை விட வேறு எதுவும் அதிக மகிழ்ச்சியற்ற மற்றும் உணர்ச்சி துயரத்தை உருவாக்கும் சாத்தியமில்லை. நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? பதில் பொதுவாக அற்புதமானது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, திருப்தி மற்றும் அதிக நல்வாழ்வு போன்ற உணர்வுகள் உட்பட. நிச்சயமாக நீங்கள் பயங்கரமான ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தினால் தவிர. மாறாக உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? உலகளாவிய பதில் உணர்ச்சி வலி. ஒவ்வொருவரும் ஓரளவு கோபம், வெறுப்பு, விரக்தி, வருத்தம், ஏமாற்றம், அதிருப்தி அல்லது துரோகம் போன்றவற்றை நாம் எதிர்பார்க்கும் சூழல் சரியாக அமையாதபோது நிச்சயமாக நாம் கற்பனை செய்ததை விட மிகச்சிறந்த ஒன்றைக் கண்டு முற்றிலும் ஆச்சரியப்படுகிறோம். இங்குதான் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம் எதிர்பார்ப்புகள் நமக்கு தெரிந்தவற்றிலிருந்து வருவதால் நமக்கு ஏதாவது தெரியும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் இனி நடுநிலை அல்லது திறந்த மனநிலையில் இல்லை. ஏன் என்பதை புரிந்து கொள்வது கடினமல்ல. சந்தை நாம் எதிர்பார்ப்பதை செய்தால் நாம் நன்றாக உணரப்போகிறோம் அல்லது அது செய்யாவிட்டால் பயங்கரமாக உணர்ந்தால் நாங்கள் சரியாக நடுநிலை அல்லது திறந்த மனதுடன் இல்லை. மாறாக எதிர்பார்ப்புக்கு பின்னால் உள்ள நம்பிக்கையின் சக்தி நாம் எதிர்பார்ப்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் சந்தை தகவலை உணர வைக்கும். இயற்கையாகவே நாம் நன்றாக உணர விரும்புகிறோம் மற்றும் நமது வலி தவிர்ப்பு வழிமுறைகள் நாம் எதிர்பார்ப்பதை உறுதிப்படுத்தாத தகவல்களிலிருந்து நம்மை காக்கும், நம்மை மோசமாக உணராமல் இருக்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி உடல் மற்றும் உணர்ச்சி வலியை தவிர்க்க உதவும் வகையில் நமது மனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வலி தவிர்ப்பு வழிமுறைகள் நனவான மற்றும் ஆழ்நிலை நிலைகளில் உள்ளன. எடுத்துக்காட்டாக, ஒரு பொருள் உங்கள் தலையை நோக்கி வந்தால் வழியிலிருந்து வெளியேற நீங்கள் உள்ளுணர்வாக செயல்படுகிறீர்கள். டக்கிங்கிற்கு நனவான முடிவெடுக்கும் செயல்முறை தேவையில்லை. மறுபுறம் நீங்கள் பொருளை தெளிவாக பார்த்தால் மற்றும் இருந்தால் விரும்புவதற்கு அல்லது எதிர்பார்ப்பதற்கு எதிர் திசையில் ஒரு போக்கை நிறுவியுள்ளது. சாதாரணமாக சந்தை நமது நிலைக்கு எதிராக நகர்கிறது என்ற உண்மை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியை அடையாளம் காண்பதில் அல்லது உணருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த முறை அதன் முக்கியத்துவத்தை இழக்கிறது, கண்ணுக்கு தெரியாததாக மாறுகிறது. ஏனென்றால் அதை ஒப்புக்கொள்வது மிகவும் வேதனையாக இருக்கிறது. வலியை தவிர்க்க நாம் கவனத்தை சுருக்கி வலியிலிருந்து நம்மை தடுக்கும் தகவல்களில் கவனம் செலுத்துகிறோம். எவ்வளவு முக்கியமற்றது அல்லது நிமிடம் என்பதை பொருட்படுத்தாமல். இதற்கிடையில் ஒரு போக்கு இருப்பதையும் அந்த போக்கின் திசையில் வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பையும் தெளிவாக குறிக்கும் தகவல் கண்ணுக்கு தெரியாததாகிறது. இந்த போக்கு உடல் யதார்த்தத்திலிருந்து மறைந்து விடாது, ஆனால் அதை உணரும் நமது திறன். எங்களின் வலி தவிர்ப்பு வழிமுறைகள் சந்தை ஒரு போக்காக என்ன செய்கிறது என்பதை வரையறுத்து விளக்குவதற்கான நமது திறனை தடுக்கிறது. சந்தை நமக்கு சாதகமாக திரும்பும் வரை அல்லது வர்த்தகத்தில் இருந்து வெளியேற்றப்படும் வரை இந்த போக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஏனெனில் அதிக பணத்தை இழக்கும் அழுத்தம் தாங்க முடியாததாகிவிடும். நாம் வர்த்தகத்தில் இருந்து வெளியேறினாலோ அல்லது ஆபத்தில் இருந்து வெளியேறும் வரையிலோ இந்த போக்கு வெளிப்படும். அதேபோல் வர்த்தகம் செய்வதன் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் மற்றபடி உணரக்கூடிய அனைத்து வேறுபாடுகளும் உண்மைக்கு பிறகு தெளிவாக தெரியும். இனி நம்மை காக்க நம் மனம் எதுவும் இல்லை.
நாம் அனைவரும் சுய பாதுகாப்பு வலியை தவிர்க்கும் வழிமுறைகளில் ஈடுபடுவதற்கான திறனை கொண்டுள்ளோம், ஏனென்றால் அவை நம் மனம் செயல்படும் விதத்தின் இயல்பான செயல்பாடுகள். நாம் எதிர்கொள்ளத் தயாராக இல்லாத அல்லது சமாளிக்கத் தகுந்த திறன்கள் அல்லது வளங்கள் இல்லாத ஆழமான உணர்ச்சி காயங்கள் அல்லது அதிர்ச்சியை கொண்டு வரும் திறன் கொண்ட தகவல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நேரங்கள் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களில் நமது இயற்கை வழிமுறைகள் நமக்கு நன்றாக சேவை செய்கின்றன. ஆனால் பெரும்பாலும் நமது வலி தவிர்ப்பு வழிமுறைகள் நமது எதிர்பார்ப்புகள் சுற்றுச்சூழலில் இருந்து கிடைக்கக்கூடியவற்றுடன் ஒத்துப்போகவில்லை என்பதை குறிக்கும் தகவல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. மாற்று வழிகளை கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம். நீங்கள் பொருளை பிடிக்க முடிவு செய்யலாம், அதை உங்கள் கையால் அல்லது வாத்து கொண்டு பேட் செய்யலாம். உடல் வலிகளில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதற்கு இவை எடுத்துக்காட்டுகள். உணர்ச்சி அல்லது மனவலியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். எடுத்துக்காட்டாக, சந்தை தன்னை பற்றிய தகவலையும் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும் திறனையும் வெளிப்படுத்துகிறது. நாம் விரும்புவது அல்லது எதிர்பார்ப்பது மற்றும் சந்தை வழங்குவது அல்லது கிடைக்கச் செய்வது ஆகியவற்றுக்கு இடையே வேறுபாடு இருந்தால், எங்கள் வலி தவிர்ப்பு வழிமுறைகள் வேறுபாடுகளை ஈடு செய்யும். உடல் வலியைப் போலவே இந்த வழிமுறைகள் நனவான மற்றும் ஆழ்நிலை நிலைகளில் செயல்படுகின்றன. நனவான மட்டத்தில் வலிமிகுந்த தகவல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் பகுத்தறிவு, நியாயப்படுத்த, சாக்குப்போக்கு, முரண்பட்ட தகவலின் முக்கியத்துவத்தை நடுநிலையாக்கும் தகவல்களை வேண்டுமென்றே சேகரிக்கிறோம், கோபப்படுகிறோம், முரண்பாடான தகவலை தடுக்க அல்லது நமக்கு நாமே வெறும் பொய். ஆழ்நிலை மட்டத்தில் வலி தவிர்ப்பு செயல்முறை மிகவும் நுட்பமானது மற்றும் மர்மமானது. இந்த நிலையில் மற்ற சூழ்நிலைகளில் நாம் அவற்றை உணர முடியும் என்றாலும், மற்ற மாற்றுகளை பார்க்கும் திறனை நம் மனம் தடுக்கலாம். இப்போது அவை நாம் விரும்புவது அல்லது எதிர்பார்ப்பது ஆகியவற்றுடன் முரண்படுவதால் நமது வலி தவிர்ப்பு வழிமுறைகள் அவற்றை மறைந்துவிடும், அவை இல்லாதது போல். இந்த நிகழ்வை விளக்குவதற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கிய சிறந்த உதாரணம். சந்தை நமக்கு எதிராக நகரும் வர்த்தகத்தில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் சந்தை நாம். முன்னோக்கு. இங்குதான் நமது வலி தவிர்ப்பு வழிமுறைகள், குறிப்பாக வர்த்தகர்களாகிய நமக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த கருத்தை புரிந்து கொள்ள சந்தை தகவல் என்ன அச்சுறுத்துகிறது என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தை உண்மையில் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட தகவலை அது இருக்கும் விதத்தின் உள்ளார்ந்த குணாதிசயமாக வெளிப்படுத்துவதால் இது அச்சுறுத்தலாக உள்ளதா? அது அப்படி தோன்றலாம், ஆனால் மிக அடிப்படையான மட்டத்தில் சந்தை நமக்கு தருவது ஏற்றம் மற்றும் கீழ்நிலை நடுக்கம் அல்லது மேல் பார்கள் மற்றும் கீழ்பார்கள். இந்த மேல் மற்றும் கீழ் நடுக்கங்கள் விளிம்புகளை குறிக்கும் வடிவங்களை உருவாக்குகின்றன. இப்போது இந்த நடுக்கங்கள் அல்லது அவை உருவாக்கும் வடிவங்களில் ஏதேனும் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதா? மீண்டும், அது நிச்சயமாக அப்படி தோன்றலாம், ஆனால் சந்தையின் கண்ணோட்டத்தில் தகவல் நடுநிலையானது. ஒவ்வொரு ஆப்டிக், டவுன்டிக் அல்லது பேட்டர்ன் ஆகியவை சந்தையின் நிலையை சொல்லும் தகவல் மட்டுமே. இந்த தகவல்களில் ஏதேனும் எதிர்மறை கட்டணத்தை அது இருக்கும் விதத்தின் உள்ளார்ந்த பண்பாக கொண்டிருந்தால், அதை வெளிப்படுத்தும் அனைவரும் உணர்ச்சி வலியை அனுபவிக்க மாட்டார்கள் அல்லவா? உதாரணமாக, நீங்களும் நானும் ஒரு திடமான பொருளால் தலையில் அடிபட்டால் நாம் எப்படி உணர்வோம் என்பதில் பெரிய வித்தியாசம் இருக்காது. நாங்கள் இருவரும் வலியில் இருந்திருப்போம். நமது உடலின் எந்த பகுதியும் ஒரு திடமான பொருளுடன் ஓரளவு விசையுடன் தொடர்பு கொள்வது சாதாரண நரம்பு மண்டலம் உள்ள எவருக்கும் வலியை ஏற்படுத்தும். நம் உடல்கள் அடிப்படையில் அதே வழியில் கட்டமைக்கப்பட்டுள்ளதால் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம். வலி என்பது ஒரு உறுதியான பொருளின் தாக்கத்திற்கு ஒரு தானியங்கி உடலியல் பதில். சுற்றுச்சூழலால் வெளிப்படுத்தப்படும் வார்த்தைகள் அல்லது சைகைகள் அல்லது சந்தையால் வெளிப்படுத்தப்படும் மேல் மற்றும் கீழ் நடுக்கங்கள் போன்ற வடிவங்களில் உள்ள தகவல்கள் திடமான பொருளால் தாக்கப்படுவதைப் போலவே வலிமிகுந்ததாக இருக்கும். ஆனால் தகவல் மற்றும் பொருள்களுக்கு இடையே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. தகவல் உறுதியானதல்ல. தகவல் அணுகள் மற்றும் மூலக்கூறுகளை கொண்டிருக்கவில்லை. எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருக்கும் தகவலின் சாத்தியமான விளைவுகளை அனுபவிக்க ஒரு விளக்கம் தேவை. நாம் செய்யும் விளக்கங்கள் நமது தனிப்பட்ட மனக்கட்டமைப்பின் செயல்பாடுகளாகும். ஒவ்வொருவருக்கொருவர் வெவ்வேறு தேவைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த தேவைகளுக்கு சூழல் எவ்வளவு நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக மற்றும் எந்த அளவிற்கு பதிலளிக்கிறது என்பது ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட அனுபவங்களை உருவாக்குகிறது. இரண்டாவதாக, ஒவ்வொருவரும் பல்வேறு சுற்றுச்சூழல் சக்திகளுக்கு ஆளாகிறார்கள்.
இந்த சக்திகளில் சில ஒரு நபரிடமிருந்து அடுத்தவருக்கு ஒத்ததாக இருக்கும், ஆனால் எதுவும் சரியாக இல்லை. மனக்கட்டமைப்பு உருவாக்க பங்களிக்கின்றன. அனைவருக்கும் பொதுவான மன அமைப்பு ஏன் இல்லை என்பதை பார்ப்பது கடினமல்ல. உடல் வலியை அனுபவிக்கும் பொதுவான மூலக்கூறு அமைப்பை கொண்ட நமது உடல்களைப் போலல்லாமல் உறுதியளிக்க உலகளாவிய மனநிலை எதுவும் இல்லை. தகவல்களின் சாத்தியமான எதிர்மறை அல்லது நேர்மறையான விளைவுகளை நாங்கள் அதே வழியில் பகிர்ந்து கொள்வோம். உதாரணமாக, யாரோ ஒருவர் உங்களை அவமதித்து உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் நோக்கத்தில் இருக்கலாம். சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் இது எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட தகவல். உத்தேசிக்கப்பட்ட எதிர்மறை விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்களா? அவசியமில்லை. தகவலை எதிர்மறையாக அனுபவிக்க நீங்கள் அதை எதிர்மறையாக விளக்க வேண்டும். இந்த நபர் உங்களை அவமானப்படுத்தினால் என்ன செய்வது? உங்களுக்கு புரியாத மொழியா அல்லது உங்களுக்கு பொருள் தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறதா? நீங்கள் விரும்பிய வலியை உணர்வீர்களா? வார்த்தைகளை இழிவுபடுத்தும் விதத்தில் வரையறுத்து புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் வரை அல்ல. அப்படியிருந்தும் நீங்கள் நினைப்பது அவமானத்தின் பின்னணியில் உள்ள நோக்கத்துடன் ஒத்துப்போகும் என்று நாங்கள் கருத முடியாது. எதிர்மறையான நோக்கத்தை உணர நீங்கள் ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கலாம், ஆனால் வலியை உணருவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு விபரீதமான இன்பத்தை அனுபவிக்கலாம். தங்கள் சொந்த பொழுதுபோக்கிற்காக எதிர்மறை உணர்ச்சிகளால் மக்களை தூண்டிவிட விரும்பும் பலரை நான் சந்தித்திருக்கிறேன். அந்தச் செயல்பாட்டில் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டால் அது மகிழ்ச்சியின் உணர்வை உருவாக்குகிறது, ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு வெற்றியடைந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் ஒரு நபர் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட தகவலை சுற்றுச்சூழலில் வெளிப்படுத்துகிறார். இந்த நேர்மறையான உணர்வுகளின் வெளிப்பாட்டின் நோக்கம் பாசம், அன்பு மற்றும் நட்பை வெளிப்படுத்துவதாகும். நேர்மறையாக கூறப்பட்ட இந்த தகவலை பற்றி கணிக்கப்படும் நபர் அல்லது நபர்கள் அதை அப்படியே விளக்கி அனுபவிப்பார்கள் என்பதற்கு ஏதேனும் உத்தரவாதம் உள்ளதா? இல்லை, இல்லை. மிக குறைந்த சுயமரியாதை உணர்வை கொண்ட ஒருவர் அல்லது உறவுகளில் மிகுந்த காயம் மற்றும் ஏமாற்றத்தை அனுபவித்த ஒருவர் உண்மையான அன்பின் வெளிப்பாட்டை வேறு ஏதாவது என்று தவறாக புரிந்து கொள்வார். குறைந்த சுயமரியாதை கொண்ட ஒரு நபரின் விஷயத்தில் அவர் அவ்வாறு நேசிக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்று அவர் நம்பவில்லை என்றால், அவருக்கு வழங்கப்படுவதை உண்மையானது அல்லது உண்மையானது என்று விளக்குவது கடினம், சாத்தியமற்றது. இரண்டாவது வழக்கில் ஒருவருக்கு உறவுகளில் குறிப்பிடத்தக்க காயம் மற்றும் ஏமாற்றம் இருந்தால், அன்பின் உண்மையான வெளிப்பாடு மிகவும் அரிதானது. இல்லையென்றாலும் சூழ்நிலையை யாரோ ஒருவராக விளக்கலாம் என்று ஒருவர் எளிதில் நம்பலாம். எதையாவது விரும்புவது அல்லது அவரை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். நாம் அல்லது ஒருவருக்கு நாம் வெளிப்படுத்துவது எப்படி தவறாக கருதப்படலாம் மற்றும் நம்மால் முற்றிலும் திட்டமிடப்படாத வழிகளில் அனுபவிக்கப்படலாம். நான் குறிப்பிடும் விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு நபரும் அவர் வெளிப்படுத்தும் எந்த தகவலையும் அவரவர் தனிப்பட்ட முறையில் வரையறுத்து விளக்கி அதன் விளைவாக அனுபவிப்பார்கள். சூழல் என்ன தருகிறது என்பதை அனுபவிக்க தரப்படுத்தப்பட்ட மனக்கட்டமைப்பு இல்லை. வர்த்தகர்களாக சந்தையானது ஒவ்வொரு தருணத்திலும் நாம் உணரக்கூடிய ஒன்றை வழங்குகிறது என்பதை கவனியுங்கள். ஒரு வகையில் சந்தை எங்களுடன் தொடர்பு கொள்கிறது என்று நீங்கள் கூறலாம். தகவல் எதிர்மறையான தரத்தை எடுப்பதற்கு என்ன காரணம்? வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், வலியின் அச்சுறுத்தல் எங்கிருந்து வருகிறது? இது சந்தையில் இருந்து வரவில்லை என்றால், அது கிடைக்கக்கூடிய தகவலை நாம் வரையறுத்து விளக்குவதில் இருந்து வர வேண்டும். தகவலை வரையறுப்பதும் விளக்குவதும் நமக்கு தெரிந்தவை அல்லது உண்மை என்று நாம் கருதும் செயல்பாடாகும். நாம் இயல்பாகவே சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் சரியாக இருக்கும் என எதிர்பார்க்கும்போது, எங்களின் உண்மை பதிப்பை உறுதிப்படுத்தாத எந்த தகவலும் தானாகவே அச்சுறுத்தலாக மாறும். எந்த தகவலும் உள்ளது. அச்சுறுத்தும் சாத்தியக்கூறுகள் நமது வலி தவிர்ப்பு வழிமுறைகளால் தடுக்கப்படவோ, சிதைக்கப்படவோ அல்லது முக்கியத்துவத்தை குறைக்கவோ வாய்ப்புள்ளது. இது நம் மனம் செயல்படும் விதத்தின் குறிப்பிட்ட குணாதிசயமாகும். இது உண்மையில் நமக்கு தீங்கு விளைவிக்கும். வர்த்தகர்களாகிய எங்களுடைய வலி தவிர்ப்பு வழிமுறைகள் சந்தை நமக்கு தெரிவிப்பதில் இருந்து நம்மை துண்டிக்க அனுமதிக்க முடியாத ஒரு நிலை. அது நாம் விரும்பாத அல்லது எதிர்பார்க்காத ஒன்றை செய்வதால். நீங்கள் கோபம், ஏமாற்றம், விரக்தி, ஏமாற்றம் அல்லது துரோகம் போன்ற உணர்வை ஏற்படுத்துங்கள். எந்த வழியில்? இல்லை. காரணம், அதில் எதுவும் சிக்கல் இல்லை. அந்த நேரத்தில் சந்தை எங்குள்ளது என்பதை தெரிவிக்கும் தகவலை நீங்கள் வெறுமனே கவனிக்கிறீர்கள். நீங்கள் பார்க்கும் மேல் மற்றும் கீழ் நடுக்கங்கள் நீங்கள் அடையாளம் கண்டு ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா? ஆம், அதே காரணத்திற்காக ஆபத்தில் எதுவும் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாததால் ஆபத்தில் எதுவும் இல்லை. அந்த சந்தையை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நம்புவதையோ அனுமானிப்பதையோ
அல்லது எதிர்கால தருணத்தில் எதையோ நீங்கள் திட்டமிடவில்லை. இதன் விளைவாக சரியானதாகவோ அல்லது தவறாகவோ எதுவும் இல்லை. எனவே தகவல் அச்சுறுத்தும் அல்லது எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட தரத்தை எடுக்கும் சாத்தியம் இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பும் இல்லாமல் சந்தை தன்னை வெளிப்படுத்தும் விதத்தில் எந்த எல்லையையும் நீங்கள் வைக்கவில்லை. எந்த ஒரு மன எல்லையும் இல்லாமல் சந்தை நகரும் வழிகளின் தன்மையை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் உணர உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் வலி தவிர்ப்பு வழிமுறைகள் உங்கள் விழிப்புணர்விலிருந்து விலக்கவோ சிதைக்கவோ அல்லது குறைக்கவோ எதுவும் இல்லை. உன்னை பாதுகாக்க ஒரு வர்த்தகர் ஒரே நேரத்தில் எப்படி கடினமாகவும் நெகிழ்வாகவும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். பதில்: நாம் நமது விதிகளில் உறுதியாகவும் நமது எதிர்பார்ப்புகளில் நெகிழ்வாகவும் இருக்க வேண்டும். நாம் நமது விதிகளில் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால் நாம் தன்னம்பிக்கை உணர்வை பெற வேண்டும். அது எப்போதும் சில எல்லைகளை கொண்ட சூழலில் நம்மை பாதுகாக்கும். நமது எதிர்பார்ப்புகளில் நாம் நெகிழ்வாக இருக்க வேண்டும். இதன் மூலம் சந்தை அதன் கண்ணோட்டத்தில் நமக்கு என்ன தொடர்பு கொள்கிறது என்பதை மிக உயர்ந்த தெளிவு மற்றும் புறநிலையுடன் நாம் உணர முடியும். இந்த கட்டத்தில் வழக்கமான வர்த்தகர் இதற்கு நேர்மாறாகச் செய்கிறார் என்று சொல்லாமல் போகலாம். அவர் தனது விதிகளில் நெகிழ்வானவர் மற்றும் அவரது எதிர்பார்ப்புகளில் கடினமானவர். சுவாரஸ்யமாக, எதிர்பார்ப்பு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு அவர் தனது விதிகளை வளைக்க வேண்டும், மீற வேண்டும் அல்லது மீற வேண்டும். சந்தை வழங்குவதற்கு ஆதரவாக அவர் விரும்புவதை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லாமல் இருக்க வேண்டும். உணர்ச்சி ஆபத்தை நீக்குதல். வர்த்தகத்தின் உணர்ச்சிகரமான ஆபத்து எந்த நேரத்திலும் அல்லது எந்த சூழ்நிலையிலும் சந்தை என்ன செய்யும் அல்லது செய்யாது என்பது பற்றிய உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் நடுநிலையாக்க வேண்டும். சந்தை கண்ணோட்டத்தில் சிந்திக்க தயாராக இருப்பதன் மூலம் இதைச் செய்யலாம். நினைவில் கொள்ளுங்கள், சந்தை எப்போதும் நிகழ்தகவுகளில் தொடர்பு கொள்கிறது. கூட்டு மட்டத்தில் உங்கள் விளிம்பு எல்லா வகையிலும் சரியானதாக இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட அளவில் விலை இயக்கத்தில் ஒரு சக்தியாக செயல்படும் திறன் கொண்ட ஒவ்வொரு வர்த்தகரும் நேர்மறையை மறுக்க முடியும். அந்த விளிம்பின் விளைவு. நிகழ்தகவுகளை பற்றி சிந்திக்க நீங்கள் ஒரு நிகழ்தகவு சூழலின் அடிப்படை கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் ஒரு மன கட்டமைப்பை அல்லது மனநிலையை உருவாக்க வேண்டும். வர்த்தகம் தொடர்பான ஒரு நிகழ்தகவு மனநிலை 5 அடிப்படை உண்மைகளை கொண்டுள்ளது. 1. எதுவும் நடக்கலாம். 2. பணம் சம்பாதிப்பதற்காக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டியதில்லை. 3. வெற்றிகளுக்கு இடையே ஒரு சீரற்ற விநியோகம் உள்ளது. நீங்கள் வெளிப்படும் தகவலை நீங்கள் வரையறுத்து விளக்குவதில் இருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த 5 உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் எதிர்பார்ப்புகள் எப்போதும் சந்தை சூழலின் உளவியல் உண்மைகளுக்கு ஏற்ப இருக்கும். பொருத்தமான எதிர்பார்ப்புகளுடன் சந்தை தகவலை வலிமிகுந்ததாகவோ அல்லது அச்சுறுத்தலாகவோ வரையறுக்கவும் விளக்கவும் உங்கள் திறனை நீக்கிவிடுவீர்கள். சந்தையில் எப்போதும் அறியப்படாத சக்திகள் இயங்குகின்றன என்ற உண்மையை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளும் கவலையற்ற மனநிலையை உருவாக்குவதே யோசனை. நீங்கள் இந்த உண்மைகளை உங்கள் நம்பிக்கை அமைப்பின் முழு செயல்பாட்டு பகுதியாக மாற்றும்போது உங்கள் மனதின் பகுத்தறிவு பகுதி இந்த உண்மைகளை பாதுகாக்கும். அதே வழியில் வர்த்தகத்தின் தன்மையை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் எந்த நம்பிக்கையையும் பாதுகாக்கும். இதன் பொருள், குறைந்தபட்சம் பகுத்தறிவு நிலை, அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக அறியக்கூடிய யோசனை அல்லது அனுமானத்திற்கு எதிராக உங்கள் மனம் தானாகவே பாதுகாக்கும். ஒவ்வொரு வர்த்தகமும் ஒரு நிச்சயமற்ற விளைவு என்று நம்புவது ஒரு முரண்பாடாகும். அதே சமயம் அடுத்து என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரியும் என்று நம்பவும் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவும். நிச்சயமற்ற முடிவை நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் கிட்டத்தட்ட எதுவும் நடக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு தெரிந்த கருத்தை உங்கள் மனதில் வைத்திருக்கும் தருணத்தில் அறியப்படாத அனைத்து மாறிகளையும் கருத்தில் கொள்வதை நிறுத்துவீர்கள். உங்கள் மனம் 2 வழிகளிலும் உங்களை அனுமதிக்காது. உங்களுக்கு ஏதாவது தெரியும் என்று நீங்கள் நம்பினால் அந்த தருணம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. அந்த தருணம் தனித்தன்மை வாய்ந்ததாக இல்லாவிட்டால் அனைத்தும் தெரிந்தவை அல்லது அறியக்கூடியவை, அதாவது அறியாதது எதுவும் இல்லை. இருப்பினும் சந்தை என்ன வழங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நீங்கள் செய்யாததை அல்லது நிலைமையை பற்றி அறிய முடியாததை நீங்கள் காரணியாக்குவதை நிறுத்தும் தருணத்தில் வழக்கமான வர்த்தக பிழைகள் அனைத்திற்கும் உங்களை நீங்களே ஆளாக்குகிறீர்கள். எடுத்துக்காட்டாக, நிச்சயமற்ற முடிவை நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் உங்கள் ஆபத்தை முன்கூட்டியே வரையறுக்காமல் வர்த்தகத்தில் ஈடுபடுவதை நீங்கள் எப்போதாவது பரிசீலிப்பீர்களா? உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் இழப்பை குறைக்க நீங்கள் எப்போதாவது தயங்குவீர்களா? துப்பாக்கியை குதிப்பது போன்ற வர்த்தக பிழைகள் பற்றி என்ன?
நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் நம்பவில்லை என்றால், சந்தையில் இன்னும் வெளிப்படாத ஒரு சமிக்ஞையை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? வெற்றி பெறும் வர்த்தகத்தை ஏன் தோல்வியடையச் செய்ய அனுமதிக்கிறீர்கள் அல்லது இல்லை? லாபத்தை எடுப்பதற்கான முறையான வழி சந்தை காலவரையின்றி உங்கள் வழியில் செல்கிறது என்று நீங்கள் நம்பவில்லை என்றால், மார்க்கெட் உங்களின் அசல் புள்ளியில் இருக்கும்போது அது நஷ்டம் என்று நீங்கள் நம்பாதவரை ஒரு வர்த்தகத்தை எடுக்க அல்லது அதை வைக்காமல் இருக்க நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? உங்கள் பண மேலாண்மை விதிகளை நீங்கள் ஏன் மீறுவீர்கள்? உங்களுக்கு உறுதியான விஷயம் இருப்பதாக நீங்கள் சாதகமாக இல்லை என்றால். இறுதியாக, வெற்றி மற்றும் தோல்விகளுக்கு இடையே சீரற்ற விநியோகத்தை நீங்கள் உண்மையிலேயே நம்பினால், நீங்கள் எப்போதாவது சந்தையால் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர முடியுமா? நீங்கள் ஒரு நாணயத்தை புரட்டி சரியாக யூகித்தால், கடைசியில் நீங்கள் சரியாக இருந்ததால் அடுத்த புரட்டலில் சரியாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். கடைசியில் நீங்கள் தவறாக இருந்தால் அடுத்த புரட்டலில் தவறாக இருக்கும் என்று எதிர்பார்க்க மாட்டீர்கள். தலைகள் மற்றும் வால்களின் வரிசைக்கு இடையில் ஒரு சீரற்ற விநியோகத்தை நீங்கள் நம்புவதால், உங்கள் எதிர்பார்ப்புகள் சூழ்நிலையின் யதார்த்தத்துடன் சரியாக இணைக்கப்படும். நீங்கள் நிச்சயமாக சரியாக இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் இருந்தால் அது நன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் தவறாக இருந்தால், நீங்கள் புரட்டினால் காட்டிக் கொடுக்கப்பட மாட்டீர்கள். ஏனென்றால், முடிவை பாதிக்கும் அறியப்படாத மாறிகள் வேலையில் இருப்பதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்கிறீர்கள். தெரியாதது என்றால், உங்கள் பகுத்தறிவு சிந்தனை செயல்முறையை முன்கூட்டியே கருத்தில் கொள்ள முடியாது என்று அர்த்தம். நீங்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணரும்போது ஏற்படும் உணர்ச்சிகரமான வலியை அனுபவிக்க, ஒரு வியாபாரியாக நீங்கள் ஒரு சிறிது ஆச்சரியப்படுவீர்கள். அது ஒரு விளிம்பின் உங்கள் வரையறைக்கு சரியாக இணங்கினாலும், நீங்கள் வெற்றிகரமான வர்த்தகத்துடன் முடிவடைந்தாலும் கூட. எவ்வாறாயினும், ஒரு சீரற்ற விளைவை எதிர்பார்ப்பது, உங்கள் முழு பகுத்தறிவு மற்றும் பகுப்பாய்வு திறன்களை பயன்படுத்தி ஒரு முடிவை முன்வைக்க முடியாது, அல்லது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் யூகிக்க முடியாது, அல்லது அதை பற்றி ஒரு எண்ணம் அல்லது உணர்வு இருக்க முடியாது. மேலும், நீங்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் சரியாக இருக்க முடியும். நீங்கள் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சொல்வது சரி என்றால், கடைசி நேரத்தில் நீங்கள் செய்த காரியம் அடுத்த முறை வேலை செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதேபோல் நிலைமை தோன்றினாலும், ஒலித்தாலும் அல்லது உணர்ந்தாலும், சந்தையில் இப்போது நீங்கள் உணரும் எதுவும் உங்கள் மனச்சூழலில் இருக்கும் சில முந்தைய அனுபவங்களைப் போலவே இருக்காது. ஆனால் உங்கள் மனம் அது செயல்படும் விதத்தின் இயல்பான குணாதிசயமாக இரண்டையும் ஒரே மாதிரியாக மாற்ற முயற்சிக்காது என்று அர்த்தமில்லை. இப்போது தருணம் மற்றும் கடந்த காலத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்தவற்றுக்கு இடையே ஒற்றுமைகள் இருக்கும். ஆனால் அந்த ஒற்றுமைகள் வெற்றிக்கான முரண்பாடுகளை உங்களுக்கு சாதகமாக வைப்பதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு ஏதாவது வேலை தருகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது என்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் வர்த்தகத்தை அணுகினால், இப்போது தருணத்தை முந்தைய அனுபவத்திற்கு ஒத்ததாக மாற்றுவதற்கான உங்கள் மனதின் இயல்பான விருப்பத்தை தவிர்ப்பீர்கள். அது இயற்கைக்கு மாறானதாக தோன்றினால், உங்களால் முடியும் சில முந்தைய அனுபவங்கள், எதிர்மறை அல்லது மிகவும் நேர்மறையானவை, உங்கள் மனநிலையை ஆணையிட அனுமதிக்கின்றன. நீங்கள் செய்தால், சந்தை அதன் கண்ணோட்டத்தில் என்ன தொடர்பு கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும், இல்லையெனில் சாத்தியமற்றது. நான் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடும்போது ஏதாவது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனது விளிம்பு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று நான் நினைத்தாலும், சந்தை நகரும் அல்லது ஏதோ ஒரு வகையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதைத் தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும், எனக்கு நிச்சயமாக தெரிந்த சில விஷயங்கள் உள்ளன. சந்தைகளின் கடந்த கால நடத்தையின் அடிப்படையில், எனது வர்த்தகத்தின் திசையில் நகர்வதற்கான முரண்பாடுகள் நல்லது அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை நான் அறிவேன். குறைந்தபட்சம் அது நடக்கிறதா என்பதைக் கண்டறிய நான் எவ்வளவு செலவு செய்ய தயாராக இருக்கிறேன். எனது நிலைப்பாட்டிற்கு எதிராக சந்தையை நகர்த்த அனுமதிக்க நான் எவ்வளவு தயாராக இருக்கிறேன் என்பதை வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு முன் தெரிந்து கொள்ளுங்கள். ஈலாப சாத்தியம் தொடர்பாக வெற்றிக்கான வாய்ப்புகள் வெகுவாக குறையும் ஒரு புள்ளி எப்போதும் உள்ளது. அந்த நேரத்தில் வர்த்தகம் செயல்படப் போகிறதா என்பதைக் கண்டறிய அதிக பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. சந்தை அந்த நிலையை அடைந்தால், நான் வர்த்தகத்தை விட்டு வெளியேறுவேன் என்று எந்த சந்தேகமும், தயக்கமும் அல்லது உள்மோதல்களும் இல்லாமல் எனக்கு தெரியும். இந்த இழப்பு எந்த உணர்ச்சிகரமான பாதிப்பையும் உருவாக்காது, ஏனென்றால் நான் அனுபவத்தை எதிர்மறையாக விளக்கவில்லை. என்னை பொறுத்தவரை, இழப்புகள் என்பது வியாபாரம் செய்வதற்கான செலவு அல்லது வெற்றி பெறும் வர்த்தகங்களுக்கு என்னை கிடைக்கச் செய்ய நான் செலவிட வேண்டிய தொகை. மறுபுறம், வர்த்தகம் வெற்றியாளராக மாறினால்
பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நான் எனது லாபத்தை எந்த கட்டத்தில் எடுக்கப் போகிறேன் என்பது எனக்கு தெரியும். இப்போது தருணத்தில் இருக்கிறார்கள், ஏனெனில் எந்த மன அழுத்தமும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் வர்த்தகத்தில் செலவழிக்க தயாராக இருக்கும் பணத்தைத் தவிர வேறு எதுவும் ஆபத்தில் இல்லை. அவர்கள் சரியாக இருக்க முயற்சிக்கவில்லை அல்லது தவறாக இருப்பதை தவிர்க்க முயற்சிக்கவில்லை. அவர்கள் எதையும் நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. சந்தை அவர்களின் விளிம்புகள் வேலை செய்யவில்லை அல்லது லாபம் ஈட்டுவதற்கான நேரம் என்று சொன்னால், அவர்களின் மனம் இந்த தகவலை தடுக்க எதுவும் செய்யாது. சந்தை அவர்களுக்கு வழங்குவதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள், மேலும் அவர்கள் அடுத்த விளிம்பிற்காக காத்திருக்கிறார்கள்.